وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை, மிகவும் சுருக்கமான இந்த சின்ன வாழ்க்கையை முடிவில்லாத நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். நம்மை விட்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடமாக நம்மை விட்டு கழிந்து கொண்டே இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அது எந்த நாள், எந்த வாரம், எந்த மாதம், எந்த வருடம் என்பது நமக்கு தெரியாது. அது எந்த நேரமாகவும் இருக்கலாம். ஒரு மூமின் அந்த நேரத்திற்கு தயாரிப்போடு இருக்க வேண்டும். எந்த நிலையில் வந்தாலும், எந்த நாளில், எந்த நேரத்தில் வந்தாலும் ஈமானோடு கரை சேர வேண்டும் என்ற துஆவோடு இருக்க வேண்டும். அதே கவலையில் இருக்க வேண்டும். நாம் உலகத்தில் எங்கிருந்தாலும் சரி, எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, உள்ளத்தின் ஆழத்திலே இந்த கவலை இருக்க வேண்டும். என்னுடைய முடிவு சலாமத்தாக வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்தில் அதை கேட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய முடிவை சலாமத்தாக்கி முஸ்லிமான நிலையில் எங்களை மௌத்தாக்கி விடு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவில் உள்ளதை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்வான். தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை ஒரு முஸ்லிமான நிலையில் என்னை மரணிக்க செய்வாயாக, மறுமையின் நல்லடியார்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக என்ற துஆவை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்படி துஆ செய்வார்கள். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹ் வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ கொடுத்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்த உதவி செய்வாயாக. எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்வாயாக. நீ விரும்பக்கூடிய நல்ல அமல்களை செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹ்வுடைய உதவி, தௌஃபீக், கிருபை இல்லாமல் ஒரு சுப்ஹான் அல்லாஹும் சொல்லிடும் பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ்வின் கிருபை இல்லை என்று சொன்னால் பாவத்தை விட்டு தப்பவும் முடியாது. இரண்டும் அல்லாஹ்விற்கான கிருபை தேவை. நாம் அல்லாஹ்விடம் உதவியை நல்ல அமல் செய்வதற்கும், பாவங்களை விட்டு தப்பிப்பதற்கும், செய்துவிட்ட பாவங்களுக்கு தௌபா செய்வதற்கும் அல்லாஹ்விடம் தௌஃபீகை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவில் அல்லாஹ் சொல்லுவான், இப்படியும் கேட்டார்கள், வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லா. நீ விரும்பக்கூடிய நல்ல அமலை செய்யும் பாக்கியத்தை கொடு. வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னுடைய நல்லடியார்களோடு என்னை சேர்த்துவிடு என்பதாக நபிமாரிகளே துஆ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இப்படிப்பட்ட துஆவிற்கு எவ்வளவு தேவையுடையவர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் அந்த சிந்தனை உடையவர்களாக, இந்த நாள் என்னுடைய மௌத்துடைய நாளாக இருக்கலாம், இது என்னுடைய வாழ்வின் கடைசி நாளாக இருக்கலாம் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு தொழுகையை தொழும் பொழுதும் இதுதான் என்னுடைய கடைசி தொழுகையாக இருக்குமோ என்ற சிந்தனையோடு அந்த தொழுகையை நாம் சீராக, முறையாக, ஓர்மையோடு தொழுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியாவது அடியார்களை மன்னிக்க வேண்டும், இவர்களை எப்படியாவது பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் நமக்கு பல வழிகளை திறந்து விட்டிருக்கிறார். பல்வேறு நல்ல அமல்கள் செய்வதற்கு சீசனை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நமக்கு நாம் இருக்கக்கூடிய மாதம் புனிதமானது. வருடத்தின் முதல் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தின் சிறப்பை சொல்வதற்கு ஒரே ஒரு வார்த்தை போதும், இது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், இது அல்லாஹ்வின் மாதம் என்பதாக. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது.
ஆனா வருடத்தின் முதல் மாதத்தின் சிறப்பு இந்த மாதத்தை அல்லாஹோடு இணைத்து சொல்லியிருக்கிறார். எப்படி கஅபத்துல்லா அல்லாஹ்வின் வீடு என்று சொன்னால் அதற்கு மரியாதை இருக்கிறது. கிதாபுல்லா அல்லாஹ்வின் வேதம் என்று சொன்னால் அதற்கு மரியாதை இருக்கிறது. எப்படி அல்லாஹோடு இணைத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபீபுல்லா, கலீலுல்லாஹ் என்பதாக நபிமார்களை அல்லாஹோடு இணைத்து சொல்லப்படுகிறதோ, அதே போன்று இந்த மாதம் அல்லாஹோடு இணைக்கப்படுகிறது. ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வின் மாதம் என்பதாக இது போன்ற புனிதமான 4 மாதங்கள் இருக்கிறது. அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான், ஃபலா தظلموا فيهن أنفسكم. இந்த மாதத்திலே குறிப்பாக நாம் புனிதமாக்கி இருக்கக்கூடிய மாதங்களில் நீங்கள் எந்த பாவத்தையும் அநியாயம் செய்து விடாதீர்கள். பொதுவாக அநியாயம் செய்வதற்கு தண்டனை இருக்கிறது. இந்த மாதத்தில் செய்யும் பாவங்களுக்கு இரட்டிப்பான தண்டனை என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். இந்த மாதத்தில் செய்யும் நன்மைகளுக்கும் இரட்டிப்பான நன்மை இருக்கிறது, பாவத்திற்கும் இரட்டிப்பான தண்டனை இருக்கிறது. விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு நோன்பு வைப்பதற்கு சிறந்த மாதம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் என்று சொன்னார்கள். இந்த மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அது நோன்பை சொல்லி அது இந்த மாதம் வைப்பதற்கு மிக தகுதியான மாதம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த நோன்பு எவ்வளவு விசேஷமானதாக. குறிப்பாக இந்த மாதத்தில் நாளைய தினம் முஹர்ரம் 10ஆம் நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த ஆஷுராவுடைய தினம், இது அறியாமை காலத்திலிருந்தே இந்த நாட்களை முஷ்ரிக்கீன்களும் மதித்திருக்கிறார்கள். என்று சொன்னால் மக்காவில் இருந்த முஷ்ரிக்கீன்கள், குறைஷிகள், அவர்கள் ஷிர்க் செய்யக்கூடிய ஒரு நிலையில் அமல்களை செய்தார்கள். சிலைகளை வணங்கிக் கொண்டே தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். சஃபாவிலும் மர்வாவிலும் சிலை வைத்து சஃபா சை செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நோக்கத்தில் இதை நிலைநாட்டினார்களோ அதே நிலையை அல்லாஹ் மக்கத்து வெற்றியில் இருந்து அல்லாஹ் அதை நமக்கு பரிசுத்தமாக்கி கொடுத்தான். அந்த அறியாமை காலத்தில் அந்த முஷ்ரிக்கீன்களான அந்த குறைஷிகளும் இந்த ஆஷூரா நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலும் ஆஷூராவுடைய நேரத்தில் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்பொழுது முஸ்லிம்களுக்கெல்லாம் அது கட்டளையாக இருக்கவில்லை. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தார்களோ அந்த குறைஷிகள் அந்த 10ஆம் தினத்தை கண்ணியப்படுத்தி நோன்பு வைக்க மாட்டார்கள். அந்த காபாவிற்கு வருடத்தில் ஒரு நாள் திரையை மாற்றுவதை கூட இந்த நாளைத்தான் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்கள். திரை கூட முஹர்ரம் 10இல் மாற்றப்படும். ஏன் அந்த நாளை அவர்கள் புனிதமாக மதித்து நோன்பும் வைத்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த சமயத்தில் அங்குள்ள யூதர்கள் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது என்ன நாள், ஏன் இப்படி நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதாக யூதர்களிடம் கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. சொன்னார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது மிகவும் நல்ல நாள், சிறந்த நாள். காரணம், யௌமுன் நஜ்ஜல்லாஹு மூஸா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா இன்றைய நாளில் தான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய நாள் இது. யாரிடமிருந்து? அவர்களுடைய எதிரியான அந்த ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய கொடுமையிலிருந்தும் அந்த பனு இஸ்ரவேலர்களையும் மூசா நபியையும் அல்லாஹ் காப்பாற்றிய நாள், ஃபிரௌனை மூழ்கடித்து அழித்த நாள் இது. அதற்கு நன்றியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள். ஆகவே நாங்களும் நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதாக அந்த யூதர்கள் சொன்ன சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர் நாங்கள் தான் என்பதாக சொல்லி நாங்கள் நோன்பு வைக்க உங்களை விட தகுதியானவர்கள் என்பதாக முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களும் இன்றைய தினம் நோன்பு வையுங்கள் என்பதாக. காலை விடிந்து விட்டது. விடிந்த பிறகுதான் இந்த நிகழ்வு நடக்கிறது. யாரும் சஹரும் செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வலியுறுத்தி அறிவிப்பு செய்வதற்கு ஒரு மனிதரை அனுப்பி வைத்தார்கள். மதீனாவிலும் மதீனாவை சுற்றி வாழக்கூடிய முஸ்லிம்களிடத்திலும் இன்றைய தினம் யாரெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அப்படியே நோன்பு இருக்க வேண்டும். சாப்பிட்டவர்களும் எஞ்சிய நாளில் சாப்பிடாமல் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஷூராவுடைய நோன்பை ஃபர்லாக ஆக்கினார். அது ரமலான் கடமையாகுவதற்கு முன்பு வரை இந்த ஒரு வருடம் இது ஃபர்லாக இருந்தது. ருபை பின்த் முஆத் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி பெண்மணி சொல்கிறார்கள்,
நாங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நோன்பு வைத்தோம் என்று சொன்னால், நுசவ்விமு சுபியானனா, எங்களுடைய பால் குடிக்கும் குழந்தைகளை கூட நாங்கள் நோன்பு வைக்க வைத்தோம். அவ்வளவு ஆர்வம். குழந்தைகள் பசியினால் அழுக ஆரம்பித்தால் விளையாட்டு பொருட்களை காட்டி அவர்களை நேரங்களை கழிக்க செய்து நோன்பு திறக்க வைத்தோம். அவ்வளவு ஆர்வத்தோடு இந்த மாதத்தை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த 10ஆம் நாளை யௌமுல் ஆஷூரா, நாளைய மறுநாள் அது 10ஆம் நாளாக, நாளைய தினம் 9வது நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடம் 10வது தினம் மட்டும் இந்த நாளை புனிதமாக நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தினத்தை யூதர்கள் தான் கண்ணியப்படுத்துகிறார்கள், நாமும் அவர்களை போன்று இதை கண்ணியப்படுத்த வேண்டுமா? அவர்களுக்கு எல்லா வகையிலும் மாறு செய்ய நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது என்ற கருத்தில் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வருடம் சொன்னார்கள், வரக்கூடிய ஆண்டு இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9ஐயும் நான் வைப்பேன், பிறை 9ஐயும் வைப்பேன், 10ஐயும் வைப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி உம்மத்திற்கு அதை வலியுறுத்தினார். ஆனா வரக்கூடிய ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்து வைத்தார்கள், வரும் ஆண்டிலிருந்து 9-10ஆக நோன்பு வையுங்கள். காரணம், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், இபாதத்து செய்வதிலும் அவர்களுக்கு ஒப்பாகிவிட வேண்டாம். பல்வேறு இபாதத்துகளில் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும்படி நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சஹர் செய்ய மாட்டார்கள், நீங்க சஹர் செய்யுங்கள். அதே போன்று அவர்களுக்கு புனிதமான வாராந்திர நாள், அவர்களுக்கு சனிக்கிழமை புனித நாள் என்று சொன்னால் சனிக்கிழமை மட்டும் இபாதத் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள், யூதர்களை போன்று நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்காதீர்கள். சில பேர் தொழுகிறதே இல்லை, ஜும்மாக்கு மட்டும் வந்து தொழிட்டு போயிடுவாங்க. ஜும்மா மட்டும்தான் கடமைங்கிற எண்ணம் இல்ல. ஜும்மா எப்படி புனிதமானதோ, ஜும்மா எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்ற ஐவேளை தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமிலும் கட்டாய கடமை. நாம் ஜும்மாவை மட்டும் புனிதப்படுத்தி அந்த ஜும்மாவை மட்டும் தரக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால் நாம் யூதர்களுக்கு ஒப்பாகி விடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீங்கள் யாருக்கு ஒப்பாக உலகத்தில் வாழ்வீர்களோ மறுமையில் நீங்கள் அவர்களோடு தான் இருப்பீர்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு மாற்று சமுதாயத்திற்கு ஒப்பாக தங்களை மாற்றிக் கொள்வார்களோ, அது எந்த விஷயமாக இருக்கட்டும், தீனுடைய இபாதத்துடைய விஷயங்களில் நாம் மற்றவர்களுக்கு ஒப்பாக ஆகிடுவோமே ஆனால் நாம் அவர்களுக்கு மறுமையில் அவர்களோடு இருப்போம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலும் மாறு செய்ய சொன்னார்கள். லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. அல்லாஹ் குர்ஆனிலும் பல்வேறு இடங்களில் யஹூதி நஸாராக்களுடைய விஷயங்களை சொல்லிவிட்டு சொல்லுவான், இவர்களை எந்த வகையிலும் உங்களை உற்ற நேசர்களாக ஆக்கிக் கொள்ளாது, உற்ற நேசர்களாக ஆக்கிக் கொள்ளாது. சூரா ஃபாத்திஹாவிலும் நாம் அல்லாஹ்விடம் அதைத்தான் பாதுகாப்பு தெரிகிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானார்களே அந்த யூதர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டி விடாதே என்று சூரா ஃபாத்திஹாவிலே அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தெரிகிறோம். ஆனால் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை அவர்களைத்தான் பின்பற்றுகிறோம். நம்மை அறியாமலேயே பல்வேறு விஷயங்கள் அவருடைய கலாச்சாரங்களுக்கு புகுந்து விட்டது. காரணம், மார்க்க ஞானம் இல்லாததின் காரணமாக, மார்க்கத்தை நாம் சுன்னத்துகளை படிக்காததின் காரணமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை நாம் படிக்கவில்லை என்று சொன்னால் நம்மை அறியாமலேயே அவர்களுடைய கலாச்சாரமுடைய வாழ்விலே ஊடுருவிடும். கபரிலே கேட்கப்படக்கூடிய இரண்டாவது கேள்வி, உங்களுடைய நபி யார் என்று கேட்டால் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீது அன்பு இருந்திருக்க வேண்டும், அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்க வேண்டும், அன்னாரின் சுன்னத்துகளை பற்றி பிடிப்பவர்களாக இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கபரிலே நாம் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி என்று சொல்ல முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, குறிப்பாக யூதர்களுக்கு மாற்றம் செய்கின்ற விஷயத்திலே பல்வேறு விஷயங்கள் நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது போன்ற எந்த குணமும் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. குறிப்பாக சந்தர்ப்பக்கு தகுந்தாற் போல் மாறிக்கொள்வார்கள். அவர்களுடைய முக்கியமான தன்மை இது. நண்பர்களாக இருக்கும் பொழுது அவர்களை போற்றி புகழ்வார்கள். ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் அவர்களை அப்படியே தூற்றுவார்கள். யூத மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பெரிய ஆலிம், அவர்கள் யூத மதத்திலே பெரிய ஆலிமாக இருந்தவர்கள். கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி அறிந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிசோதித்தார்கள். 3 கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னதும்
உடனே அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது நான் முஸ்லிமாகிவிட்டேன் என்ற செய்தி யூதர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் என் மீது அவதூறுகளையும் பழிகளையும் சுமத்துவார்கள். ஆகவே நீங்க யூதர்களை வேண்டுமான கேட்டு பாருங்கள், அவர்கள் உண்மையிலே புஹ்துன் கௌமும் புஹ்துன், அதிகமாக பழி சுமத்தக்கூடியவர்கள், அவதூறு சொல்லக்கூடியவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு யூதர்களை பற்றி அறிமுகம் செய்யும் போது இதைதான் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் வேண்டுமானால் வீட்டுக்குள் அமர்ந்து கொள்கிறேன், நீங்கள் யூதர்களை அழைத்து விசாரிங்கள், என்னை பற்றி கேளுங்கள், என்னை பற்றி எவ்வளவு உயர்வாக சொல்லுவார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களில் சில பேரை கூப்பிட்டு, அப்துல்லாஹ் இப்னு சலாம் உங்களில் எப்படிப்பட்டவர் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், ஹுவ அலமுனா வப்னு அலமினா ஹுவ கைருன் அஹ்யருனா ஹுவ இப்னு அஹ்யரினா, அவர் எங்களிலே மிக சிறந்த ஆலிம், மிக சிறந்த ஒரு ஆலிமுடைய மகன், இவர் மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர், பெரிய நல்ல மனிதருடைய மகன் என்பதாக போற்றி புகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர் முஸ்லிம் ஆகிவிட்டால் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இவர் என்னை நபியாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அஆதனல்லாஹு மின் தாலிக், அல்லாஹ் அவரை அதை விட்டு பாதுகாப்பானாக என்று சொன்னதும் உடனே அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா வந்தவுடனே சொன்னார்கள், இவர் எங்களில் மிக மோசமானவர், எங்களில் மோசமானவருடைய தந்தை என்பதாக ஒரே மஜ்லிஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே புகழ்ந்தாங்க. இவங்க ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க என்று தெரிஞ்ச உடனே அப்படியே பிளேட்டை மாத்தி பேசுறாங்க. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் நாம் நம்முடைய நிலையை மாற்றக்கூடாது, நமக்கு சாதகம் பாகம் பார்க்க கூடாது, நாம் நேர்மையை கையாள வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பல்வேறு விஷயங்கள் நாம் அவர்களுக்கு ஒப்பாக நாம் ஆகிவிடக் கூடாது. குறிப்பாக இந்த மாதத்திலே நாம் நோன்பு வைக்கக்கூடிய நாளைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டார்கள், இந்த ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது நன்மை என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, இது கடந்த மாதத்தின் கடந்த ஒரு வருட பாவத்தின் இது கழித்து விடும், ஒரு வருட பாவம் மன்னிக்கும். சாதாரண விஷயம் அல்ல. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பாவம் மன்னிக்கப்படுதல் தான் மறுமையில் இதனுடைய மகத்துவம் நமக்கு விளங்கும். மனிதன் பாவ சுமைகளோடு ஆகிராவிலே வருவான். யஹ்மிலூன அவ்ஸாரஹும் அலா லுஹூரிஹிம், பாவங்களை முதுகுகளின் மீது சுமந்து வரணும். யாரும் தூக்கி உதவி செய்ய மாட்டாங்க, அவங்கவுங்க பாவத்தை அவங்க தூக்கி வரும். நன்மைகளை தூக்க வேண்டியது அது பின்னாடியே வரும், பாவங்களை தூக்க வேண்டியது வரும். வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க முடியாது, அவரவர் தான் சுமந்து வர வேண்டும். அந்த நேரத்தை விளங்கும், இது உலகத்திலே அழிச்சிட்டு வந்திருக்கலாமே, இது ஏற்கனவே கவலையில இருக்கிறோம், துக்கத்தில் இருக்கிறோம், என்ன ரிசல்ட் வரப்போகுதுங்கிற பீதியில இருக்கிறோம், இதுல இந்த சுமை வேற இருக்குது என்று சொல்லி மனிதன் பீதியில இருப்பான். நான் தௌபா செய்திருக்கலாமே, நான் பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கலாமே, பாவங்களை அழிக்கக்கூடிய நல்ல அமல்களை நாம் செய்திருக்கலாமே என்பதாக பாவம் அதிகமாக சுமந்து வரும் போது நாம் கவலைப்படுவோம். அதற்காகத்தான் அல்லாஹ் நம்ம மீது கிருபை செய்து ஒரு சின்ன சின்ன அமல்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வாக்குறுதிகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் நோன்பு வைப்பதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருட பாவத்தை மன்னிக்கிறான். அந்த நியத்தோடு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் இது போன்று பல அறிவிப்புகளில் வருகிறது. அன்றைய தினத்தில் அல்லாஹ் பல நபிமார்களுக்கு வெற்றியை கொடுத்த நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் ஜூதி மலையின் மீது ஒதுங்கி கப்பலில் இருந்து அவர்கள் வெளியேறிய நாள், இப்படி பல நபிமார்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களிலிருந்து வெளியேறிய நாள் என்பதாகவும் முஸ்னத் அஹ்மது போன்ற அறிவிப்புகளிலே வருகிறது. ஆக கண்ணிமிக்க அல்லாஹ்வினர்களே, நாமும் பல வெற்றிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய ஊர் அளவில், நம்முடைய நாட்டில், உலக அளவில் முஸ்லிம்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து இதிலிருந்து ஒரு விடிவு வராதா என்ற அடிப்படையில் நாமும் அதே நியத்தோடு, யா அல்லாஹ், எந்த நாளில் நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றி அளித்து ஃபிரௌனை அழித்து நீ அவர்கள் நன்றி உனக்கு செலுத்தினார்களோ அதே நாளில் நாங்களும் உனக்காக நோன்பு இருந்து உனக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களுக்கு ஏற்பட்ட சோதனையிலிருந்தும் எங்களுக்கு வெற்றியை கொடு என்ற நியத்தை வைத்து நான் நோன்பு வைப்போமே. ஆனால் எந்த அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வழங்கினானோ அதை நமக்கும் தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். குறிப்பாக ஒவ்வொருத்தவர்களும் எல்லா நாட்களிலும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருந்து கொண்டே அதிகமாக ஓதியதாக குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான்.
அவர்கள் இந்த தஸ்பீஹை மட்டும் செய்யவில்லை என்று சொன்னால் ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், அவர் கியாமத் வரை மீனுடைய வயிற்றிலே இருந்திருப்பார். ஒரு தஸ்பீஹுடைய பரக்கத்தால நம்ம வெளியாக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். நாமும் பல பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வின் தர்பாரிலே வந்து இந்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் தருபவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் தர்பாரில் வந்து தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக, இந்த திக்கரை ஓடக்கூடியவர்களாக இருப்போமேயானால், ஒரு சஹாபி கேட்டார்கள், யார சொல்லலாம், இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் இந்த தஸ்பீஹ் சிறப்பா என்று கேட்டபோது அல்லாஹ் ஆயத்தை இறக்கி சொன்னான், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், ஈமான் கொண்ட எல்லோரும் இப்படி நாம் அவருடைய பிரச்சனையை வெளியாக்குவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஆக நாம் எவ்வளவு முயற்சியை செய்து பிரச்சனை வெளியேற முயற்சி செய்கிறோம், அதைவிட அதிகமான முயற்சியை, நம்பிக்கையை நாம் திக்ரிலும் தஸ்பீஹிலும் அமல்களிலும் நோன்புகளிலும் நம்பிக்கை வைத்து இந்த அமல்களை பரவலாக செய்ய வேண்டும். குறிப்பாக பாவங்களை விட்டு முற்றுமாக நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இந்து போன்ற புனிதமான மாதங்களில் உங்களுக்கு நீங்களே பாவம் செய்து அநியாயம் செய்யாதீர்கள் என்று குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லியிருப்பதின் காரணமாக கண்களை பாதுகாப்பது, நாவை பாதுகாப்பது, சண்டை சச்சரவு விலகி இருப்பது, அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்வது போன்ற நல்ல காரியங்கள் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே இது போன்ற புனிதமான நாட்களையும் மாதங்களையும் கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லா வகையான சிறிய பெரிய பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவானாக. என்னவெல்லாம் நம்மை சூழ்ந்து ஆபத்துகளும் சோதனைகளும் இருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ் இந்த ஆஷூரா நோன்பின் மூலமாக அல்லாஹ் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றி வழங்கினானோ அதுபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கும் அல்லாஹ் வெற்றி நல்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.